ஹாய்ஸ் நான் ஜசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 47 வயதில் திருமணம் செய்யும் நடிகர் விஷால். அதுவும் 15 ஆண்டாக ஃப்ரெண்டா இருந்த ஒரு பெண்ண, இப்போ காதலித்து திருமணம் செய்யதாக இருக்கிறாங்க. ஏற்கனவே நடிகர் விஷாலுக்கு உடல்நிலை சரியில்ல. இப்படி இருக்க சூழ்நிலையில இவங்களுக்கு இந்த திருமணம் தேவையா? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரியுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்து நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல நடிகர் விஷால் திருமண அறிவிப்பை எங்க வச்சு அறிவிச்சாங்க? அத முதல்ல பார்ப்போம். முதல்ல நேத்தைக்கு சரியா? யோகிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இசை வெளியிடும் ஒரு படத்தோட ட்ரெய்லர் நேத்தைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. அதுல முக்கிய கதாபாத்திரத்துல யார் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்ஷிகா அவங்க நடிக்கிறாங்க. அதுல சீஃப் கெஸ்ட் ஆக்டர் யார் கலந்துக்கிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடிகர் விஷால் அவங்க தான். அந்த டைம்ல தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விழா டைம்ல தன்ஷிகாவும், விஷாலும் சொல்றாங்க. சரியா? அது எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய திருமணம் வருகிற ஆகஸ்ட் 29ஆம் தேதி நடைபெறும். ஏன்னா, அன்னைக்கு விஷாலோட பிறந்த நாளு. அத முன்னிட்டு நாங்க நடத்துறோம். அதுல முக்கியமா ஆகஸ்ட் மாசம் ஒரு நாள் வருது. அது என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடிகர் சங்கம் கட்டிடம் திறப்பு விழா நாங்க பண்றோம். அதையும் முன்னிட்டு இந்த ஒரு கல்யாண ஃபங்ஷன் ஆட்டம் நாங்க செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நடிகர் சங்கத்தோட கட்டிட விழா கிட்டத்தட்ட 9 வருஷமா கட்டிட்டு இருக்காங்களாம். அது வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஓப்பன் பண்றாங்களாம். சரி, விஷாலுக்கும் தன்ஷிகாவுக்கும் எப்ப காதல் வந்துச்சு? அது எல்லாத்துக்குமே தோணும். சரியா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷாலும் தன்ஷிகாவும் ஒரு 15 வருஷமாட்டு ஒரு நல்ல நண்பர்களாம். சரியா? ஒரு டீப் ஃப்ரெண்டா எப்படி இருப்போம்? அந்த மாதிரி இருப்பாங்களாம். அப்ப ரீசென்ட்டா நம்ம விஷால் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்ல அப்படி சொல்லிட்டு நெறைய கேள்விப்பட்டிருப்போம். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனாங்க. நெறைய மீட்டிங்ஸ்லயும் பார்த்துருப்பீங்க. ஒரு சில இடங்கள்ல மயங்கி விழுந்திருப்பாங்க. கையெல்லாம் அவங்களுக்கு ஆடி இருந்துச்சு. இப்படி ஒரு நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்க. சரியா? அப்ப அந்த டைம்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணது உண்மதான். அப்ப யாரு பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய நட்பான தன்ஷிகா விஷால பக்கத்துல இருந்து பார்த்துக்கிடுறாங்க. இப்படி பார்த்துக்கிட்டு இருந்த தன்ஷியாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேத்துக்கும் இடையான காதல் மலர்ந்துச்சு. சரியா? அதுக்கப்புறம் 2 பேருமே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்ல பேசுறாங்க. அவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரின்னு சொல்லிட்டாங்க. இப்படிதான் இவங்களுடைய காதல் தொடங்கிச்சு. வருகிற ஆகஸ்ட் 29ஆம் தேதி திருமணம் அப்படின்னு இப்ப அறிவிச்சிருக்காங்க. சரியா? அதுக்கு பிறகு நடிகர் விஷால் தன்ஷிகா எப்படிப்பட்ட பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்ஷிகா என்ட்ட இருக்கதோட அதாவது நானும் தன்ஷிகாவும் எப்பவுமே சண்டை போட்டுட்டு தான் இருப்போம். சும்மா ஜாலியா சண்டை போட்டுட்டு தான் இருப்போம். எங்களுக்குள்ள சண்டை வந்தாலும், தன்ஷிகாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் எப்பவுமே சண்டை வராது. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி பாண்டிங்ல பேசி எடுத்து இருப்பாங்க. நல்லா பார்த்துக்கிடுவாங்க அப்பாவ, கேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் விஷால் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தன்ஷிகாவ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் அவங்கள நடிக்காத அப்படின்னு சொல்ல மாட்டேன். அவங்க அவங்களுடைய நடிப்பு ஃபீல்ட தொடங்கட்டு. நான் அதுல எப்பவுமே தடை போட மாட்டேன் அப்படின்னு நடிகர் விஷால் தன்ஷிகாவ பத்தி சொல்லியிருக்காங்க. முதல்ல தன்ஷிகானா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்ஷிகா இவங்க ஒரு நடிகை. சரியா? நெறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு சில படங்கள் அப்படி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ கபாலி, பரதேசி, அரவான் அப்புறம் இந்த மாதிரி உள்ளிட்ட தமிழ் படங்கள்ல நடிச்சிருக்காங்க. வெப் சீரிஸ்லயும் நடிச்சிருக்காங்க. சரியா? அது மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னடா அதுலயும் திரையுலகத்துறையில அவங்க ஒரு பிரபலமான ஒரு நடிகை தான். தன்ஷிகா ஆன்மீகத்திலயும் ஆர்வம் கொண்டவங்க. சரியா? அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஒரிஜினல் நேம் தன்ஷிகா மட்டும்தான். அத ஆன்மீகத்துல இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஷாய் தன்ஷிகா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேர அவங்க மாத்திக்கிட்டாங்க. சரி, தன்ஷிகாக்கு எத்தன வயசு ஆகுது? எப்போ பொறந்தாங்க? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருக்கும்ல. அது நான் சொல்றேன். தன்ஷிகா அவங்களுக்கு வயசு 35. எப்போ பொறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 20, 1989ல பொறந்தாங்க.
சரி விஷாலுக்கு 47 வயசுன்னு சொல்றீங்கல்ல, அவங்க எப்ப பொறந்தாங்க? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, விஷால் வந்து 29 ஆகஸ்ட் 1977ல பொறந்தாங்க. இவங்களுக்கு இப்ப 47 வயசு ஆகுது. இப்போ நடிகர் விஷாலுக்கு இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு வந்து அ என்கேஜ்மென்ட் நடந்திருக்கா? அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட என்கேஜ்மென்ட் நடந்துச்சு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019ல. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திராவை சேர்ந்த அனிஷா அல்லா ரெட்டி. இவங்களுக்கும், விஷாலுக்கும் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. சரியா? அதாவது அனிஷா அவங்க வந்து ஒரு தொழிலதிபர். இது எப்படி உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குடும்ப ரிலேட்டிவ் நண்பர். விஷாலுடைய ஃபேமிலி சரியா? அப்படிதான் அவங்களுக்கு வந்து ஒரு பழக்கம் ஏற்பட்டு, அவங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆச்சு. அப்பவுமே அறிவிச்சுட்டாங்க. இவங்களுக்கு வந்து 2020ல கல்யாணம் வந்து நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஏன் நடக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேத்துக்குமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால, எதுவுமே கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் மாரி இருந்ததுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மேரேஜ் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறத்துலருந்து நடிகர் விஷாலுக்கு எப்ப திருமணம்? எப்ப திருமணம்? எப்ப திருமணம்? சொல்லிட்டு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா என்கேஜ்மெண்ட் வந்து கிராண்டா ஹைதராபாத்ல வச்சு நடந்துட்டு இருந்தது சரியா? அப்போ 2020ல மேரேஜ் சொன்னோனே எல்லாரும் கேட்க தானே செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களும் ஓப்பனா வந்து சொல்லிட்டாங்க வெளிய. எங்களுக்கு கல்யாணம் நடக்காது அப்படின்னு வந்து சொல்ட்டாங்க. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி இருந்தாங்க. நெறைய அலைன்ஸ் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. பட் செட் ஆகல. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய நண்பர அவங்களே காதலிச்சு இப்ப திருமணம் பண்றாங்க. அவங்க அதாவது தன்ஷிகா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நான் விஷால நல்லா பார்த்துப்பேன். ஏன்னா 15 வருஷமா எனக்கு அவன தெரியும்." அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏற்கனவே விஷால் வந்து உடல்நிலை சரியில்லாம தான் இருக்குறாங்க. பட் இப்ப கியூர் ஆயிட்டாங்க. கியூர் ஆனாலும் அவங்களுடைய லைஃப் எப்பவுமே நல்லா இருக்கும். தன்ஷிகாவும் நல்லா பார்த்துப்பாங்க. அவங்களும் ஒரு கேரிங்கான பொண்ணு தான். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து ஆன்மீகம், அந்த யோகா அந்த அந்த தியானம் அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆனவங்க. அதனால கண்டிப்பா விஷால கண்டிப்பா நல்லா பார்த்துப்பாங்க. இப்போ இவங்களுடைய திருமணம் வருகிற ஆகஸ்ட் 29ஆம் தேதி நடைபெறுது. எல்லாத்தையுமே அவங்க இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாரும் கண்டிப்பா வாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்க விஷாலுக்கும், தன்ஷிகாவும் திருமணத்த பத்தி என்ன நெனைக்கிறீங்க? இவங்களுடைய காதல், நட்பு எந்த அளவுக்கு இருக்கும் நீங்க நெனைக்கிறீங்க? இத கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.